தலைவன் தலைவி மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படம் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்பில் பாண்டியராஜ் டைரக்ஷனில் ஒரு 4 வருஷம் கழித்து பாண்டியராஜ் படம் வருது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தை வந்து டிஜி தியாகராஜன் சத்யஜோதி ஃபிலிம் சார்பில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாண்டியராஜ். லீடு ரோலில் விஜய் சேதுபதி நித்யா மேனன். இவங்களை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி வீரன் சரவணன், அப்புறம் வந்து தீபா சங்கர், ரோஷினி நடிச்சிருக்காங்க சிஸ்டரா, அப்புறம் ரோஹித் நடிச்சிருக்காரு பிரதரா. அதுக்கப்புறம் வந்து ஆர்கே சுரேஷ் நித்யா மேனனோட அண்ணனை பண்ணியிருக்காரு. செம்பொன் வினோத் வந்து நித்யா மேனனோட அப்பாவாக நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி வந்து யோகி பாபு, காளி வெங்கட், சென்ட்ராயன், மைனா நந்தினி, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வினோத் சாகர் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு பெரிய நட்சத்திர கூட்டத்தையே வச்சு நடிக்க வச்சுருக்காரு பாண்டியராஜ். இந்த படத்துக்கு வந்து சுகுமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தாக்க, மதுரையில் புரோட்டா கடை வச்சுருக்க விஜய் சேதுபதி ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறினவர். அவங்க அப்பா சரவணன், அம்மா தீபா சங்கர், தம்பி தங்கச்சியா ரோஷன் அண்ட் ரோஷினி 2 பேர் இருக்காங்க. ஸோ அதே ஊரில் வந்து இருக்கிற வந்து செம்பொன் வினோத், அவரோட பையன்தான் வந்து ஆர்கே சுரேஷ், பொண்ணு வந்து நித்யா மேனன். இந்த 2 குடும்பம் பொண்ணு பார்க்க போகிறார் விஜய் சேதுபதி. பார்த்த உடனே பிடிச்சிருது. தான் விஷயத்தை சொல்லி நித்யா மேனன் பிடிச்சோன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஜாலியாக 2 பேர் சேர்ந்து அந்த பரோட்டா கடையில் விதவிதமாக பரோட்டா போட்டு வர எல்லாரையும் வந்து அட்மையர் பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் வழக்கமாக வரும் இல்லையா, மாமியார் நாத்தனார் அந்த ஈகோ கிளாஷ் அது வருது. அந்த ஈகோ கிளாஷ்னால் ஏற்படுற சண்டை. அவங்க கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. திருப்பவும் அம்மா வீட்டில் அவங்க அம்மா வந்து மாமியாரையும் நாத்தனாரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த குடும்ப பிரச்சனை சண்டையாகி ஒரு குலதெய்வம் கோயிலில் போய் விஜய் சேதுபதி பொண்ணுக்கு முடி இறக்க போயிடுறாங்க. அந்த தகவலே வந்து விஜய் சேதுபதி தெரியாது. ஸோ இது தகவல் தெரிஞ்சு அவங்க போகிறாரு. முடி இறக்கக்கூடாதுன்னு குழந்தை தூக்கி சண்டை போடுறாரு. அந்த சண்டையோட பஞ்சாயத்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் படத்தினுடைய கதைங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கதை. எல்லார் வீட்லேயும் நடக்கிற புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். அந்த சண்டையில் என்ன நடந்தது, சண்டைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, ஸோ ஒரு ஈகோ எவ்வளோ பெரிய ஒரு பிரிவுக்கு காரணமாகிடுது. கடைசியில் அவங்க பிரிஞ்சாங்களா சேர்ந்தாங்களா, அது ரொம்ப அழகாக இன்றைக்கி டேட்டில் மது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் பிரிவு சண்டைன்னு போயிட்டுருக்க காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை கொடுத்து எல்லோரும் திரும்பி பார்க்க வச்சுருக்காரு பாண்டியராஜ். ஸோ ரொம்பவே எங்கேஜாக இருந்தது. அதுவும் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அதாவது ஊர் பக்கம் வந்து அட்ராசிட்டி பண்ணுற 2 பேர் அப்படின்னா இவங்க 2 பேரையும் சொல்லலாம். இது மாதிரி நிறைய கேரக்டர் நம்ம கிராமங்களில் பார்க்க முடியும். அதாவது அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போனால் நம்மளை பைத்தியக்காரன் ஆகிடுவோம். அவங்க கடைசியில் 2 பேர் தொல்லை கைப்பட்டு ஒன்றா போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதில் பல சீன் நடக்கும். ஸோ அந்த கேரக்டர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நடித்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரோட பேர் இருக்கு இல்லையா, ரொம்ப பெக்யூலியராக இருக்குங்க. அதை பாண்டியராஜ் அதெல்லாம் தனியாக தெளிவாக இருந்த இதிலெல்லாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு நான் லீனியராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரே பேட்டர்னில் படம் ஆரம்பித்து அப்படியே போய் ஃப்ளாஷ்பேக்லாம் முடியாது. ஸோ இப்படி அப்படியும் ரொம்ப அழகாக சூப்பராக ஒவ்வொருத்தரோட வெர்ஷன் ஆஃப் அந்த இதை சொல்லுவாங்க கதையை. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் பாண்டியராஜ். ஸோ இதில் நடிக்கிறது அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி உண்மையில் ஒரு அவ்வளவு ஒரு சூப்பரான ஆக்டிங்க. ஒய்ஃப் கிட்ட வந்து இவ்வளவு லவ் இருந்தும் அம்மாக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் மாற்றிட்டு தவிக்கிற ஒரு மனுஷனாக ரொம்ப சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் நித்யா மேனன் இந்த கேரக்டருக்கு இவங்களை விட்டால் நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்ரு வச்ச மாதிரியான ஒரு சூப்பர் நடிப்பை கொடுத்துருப்பாங்க. மாமியாரா தீபா சங்கர் அசத்திட்டாங்க. அப்புறம் சரவணன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆக்டிங். இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சரவணன் நம்பி புக் பண்ணலாம். அப்புறம் தம்பியாக நடிச்சிருக்க ரோஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தங்கச்சியா ரோஷினி அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் நடிச்சிருக்க வினோத் சாகர் அவர் ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணி சூப்பராக குடும்பத்தில் எல்லா மாமாக்களும் பண்ணுற அதே வேலையை அவரும் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பக்கம் போனால் நித்யா மேனனோட அப்பாவா செம்பொன் வினோத் ஸோ வில்லத்தனத்துலேயும் பொண்ணு மேலே இருக்க பாசத்துலையும் ரொம்ப சூப்பராக மிரட்டி நடிச்சிருக்காரு. அப்புறம் ஆர்கே சுரேஷ் ஸோ எப்போ பார்த்தாலும் மச்சான மாப்பிள்ளையும் முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டரில் மனுஷன் வந்து சூப்பரான ஒரு ரோலை பண்ணியிருப்பார். அதுவும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். அப்புறம் அம்மாவை நடிச்சிருக்க அந்த ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப திறமையான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க. இது தவிர இந்த படத்திலே வந்து முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தா காளி வெங்கட்டும் மைனா நந்தினியும். ஸோ அவங்க பையனை வந்து டைரக்டர் பாண்டியராஜ பையனே இதில் நடிச்சிருக்காரு. எப்படி வந்து நம்ம வீட்டு பிள்ளையில் சூரி பையனாக நடித்து ஒரு சூப்பர் பாராட்டை வாங்கினாரோ அந்த பையன் இதுலேயும் காளி வெங்கட் பையனாக பண்ணியிருக்காரு. அழகான ஒரு 2 பேரும்
பேரும். அதாவது சின்ன சின்ன ஒரு டயலாக் போடுவாங்க. அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படத்தினுடைய அந்த விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணிடும். அந்த மாதிரியான ஒரு ரோலில் 2 பேர் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் யோகி பாபுவோட டைமிங் காமெடியும் அவர் போடுற கவுண்டரும் அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து யோகி பாபு வந்து இந்த படத்தில் மீண்டும் பழைய யோகி பாபுவாக நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. சென்ட்ராயன் அட்டகாசமான நடிப்பு. அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு. ஒரு சீன் வர பாபா மாஸ்டரும் மிரட்டிட்டு போயிடுறாரு. இதை தவிர வந்து நம்ம PL தேனப்பன் இருக்காரு, சித்ராலட்சுமன் இருக்காங்க. அது மாதிரி நட்சத்திர பட்டாளத்துக்கு இந்த படத்தில் குறைவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக மதுரை பக்கம் கூட்டிகிட்டு போய் பயங்கரமான ஒரு செட்டு போட்டு ஒரு கருப்பண்ணசாமி கோவிலில் வச்சு ஒட்டுமொத்த படத்தையும் ஷூட் பண்ணியிருக்காரு பாண்டியராஜ். ஸோ டைரக்டராக பாண்டியராஜ் வந்து பல படங்களை நமக்கு சக்ஸஸில் கொடுத்துருந்தாலும் இந்த படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் சூப்பராக கொடுத்து ரசிக்க வச்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு நல்ல படம் பண்ணுறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் தான் தேவை. அதை உணர்ந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ கணவன் மனைவி சண்டை இன்றைக்கி வந்து குடும்ப நல கோர்ட் அத்தனையும் நிரம்பி வழிகிற அளவுக்கு நீதிமன்ற வழக்கு இருக்குது. ஸோ கடைசியில் ஒரு டயலாக் வரும், நாங்கள் டைவர்ஸ் வாங்கி பேப்பருக்கு அப்புறம் எங்கள் மனசு ஒன்றா சேர்ந்தா பேப்பர் என்னங்க பேப்பரு அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதை தான் இதில் அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்கார் பாண்டியராஜ். ஸோ ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ஸோ இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க 2 பேருமோட அந்த கான்வர்சேஷனில் அந்த சத்தத்தை குறைச்சிக்கலாமோன்னு தோணுச்சு. ஓவர் சவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில சண்டை காட்சிகள் தேவையில்லாமல் கத்துறது, நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசாமல் அது ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறைச்சிருந்தா இன்னும் ரசிக்கிற மாதிரியாக இருந்திருக்கும் இந்த படம். நிச்சயமாக தலைவன் தலைவி அது ஒரு தலைப்புக்கு ஏற்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கதையை சொல்லியிருக்காரு. சந்தோஷ் நாயரோட மியூசிக் ரொம்பவே படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அந்த 2 பாட்டாகட்டும் பின்னி எடுத்திருக்காரு. அதே போல் கேமரா சுகுமார் அட்டகாசமான ஒரு கேமரா பண்ணியிருக்காரு. அவர் டிஓபியாக மட்டும் இல்லை, ஒரு சில சீனை நடித்து கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஸோ ஒட்டுமொத்தமாக தலைவன் தலைவி படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிறத நிச்சயம் சொல்லிக்கலாம். நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங் 3.